அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் 11 மாசம் ரேஷன் கடையில விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம்ல, எங்க கொடுத்தோமா? சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் வருமானமே கிடையாது அரசாங்கத்துக்கு. 40,000 கோடி கடன் வாங்கி அந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய தைப்பொங்கல், நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சிறப்பா தைப்பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் முதல்ல கொடுத்தேன். நாங்க தான் 2500 ரூபாய் பொங்கல் தோப்பு கொடுத்தோம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், நாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டோம். எங்க கொடுத்த? ஏற்கனவே 3 மாசத்து பணம். இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்த மக்களை ஏமாத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடனே எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். மத்திய அரசு எங்களோடு இருக்குது, மத்திய அரசு எங்களோடு இருக்குது. தேவையான நிதியை பெறுவோம். அது மட்டுமல்ல, கொரோனா காலம், கொரோனா காலத்தில் பள்ளியில் மூடப்பட்டது, கல்லூரியில் மூடப்பட்டது. மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு. இப்படி மாணவர்கள் கூட பாதிக்க கூடாது என்பது கவனமாக இருந்து செயல்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. எல்லாம் நிறைவேற்றினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நம்முடைய ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை அவர்களே கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களா? ஆக எதுவுமே செய்யல. ஒரு பக்கம் வருமானம் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. புதிய திட்டம் அல்ல. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல. இதே அண்ணா திமுக ஆட்சி இருந்தது, ஒரே வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அதனால ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தோம். 7 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், அதே போல 5 பொறியியல் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை தமிழகத்தில் திறந்து பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலையை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தலைவர்களை வணங்கி இந்த அரங்கில் குழுமிருக்கின்ற அந்தியூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த அரங்கிலே குழுமி இந்த பூமியை குலுங்குகின்ற அளவிற்கு எழுச்சி, ஆரவாரம், மகிழ்ச்சி. இதுவே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு இதுவே சான்று. இது விவசாயிகள் நிறைந்த பகுதி. இன்னைக்கு பெரும்பாலும் விவசாய பெருடி மக்கள் தான் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்தியூர் பகுதி எனக்கு பரிச்சாத்தமுள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி. என்னுடைய அம்மா இந்த பகுதியை சேர்ந்தவர். அதனால இந்த பகுதியில் இருக்கின்ற பல பேர் எனக்கு நேரடியா தெரியும். என்னுடைய ஊர் 20 கிலோமீட்டர் சிலுவம்பாளையம். அதனால நீங்க எப்பொழுதும் என்னை வந்து எளிதா சந்திக்கலாம். ஆக நானும் ஒரு விவசாயி. விவசாயி படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், விவசாய தொழிலாளி, 2 பேரும் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற வர்க்கம் விவசாயி, விவசாய தொழிலாளி. இந்த தொழில் சிறக்க, இந்த தொழிலில் ஈடுபடுகின்ற விவசாய பெருடி மக்கள், விவசாய தொழிலாளிகள் அவருடைய வாழ்வாதாரம் ஏற்றப்பட, பொருளாதார மேம்பாடு அடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு துணை நிற்கும்.